உங்க டென்டிஸ்ட் பல்லு கட்டணும்னு சொன்னாங்களா? நீங்க கட்டிக்க போறீங்களா? அப்படி கட்டணும்னா எத்தனை விதத்துல கட்டலாம் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம பல்லு கட்டுறதுல 3 விதம் இருக்கு. தெரியாதா? கழட்டி மாற்ற செட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு விதம். ரெண்டாவது ஃபிக்ஸடா 2 டைப்ல கட்ட முடியும். ஒன்று வந்து பிரிட்ஜ் டைப்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இம்ப்ளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் டைப் அண்ட் இம்ப்ளான்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டென்ச்சரை பார்த்துடலாம். டென்ச்சர் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். பெரிய அட்வான்டேஜ் அதுதான். நம்மளுக்கு காசுன்றது டென்டலில் ரொம்ப எல்லாத்துலேயும் எக்ஸ்பென்சிவ். அது இதில் கம்மியாகும். இதில் கடினமாக கடித்து சாப்பிட்றதுன்றது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் அடாப்ட் ஆகாது. பப்ளிக் பிளேஸில் நீங்கள் பிரிக்கும் போது டென்ச்சர் கலந்து வர்றது இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் டென்ச்சர் நிறைய டென்டல் கிளினிக்கில் பண்ணுறதில்ல. ஃபிக்ஸடாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பிரிட்ஜ் டைப், இன்னொன்று வந்து இம்ப்ளான்ட். இந்த பிரிட்ஜ் டைப்பில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்க நார்மலாக இருக்க பல்ல பாதியாக கரைச்சிட்டு அதுக்கு மேலே கேப் கொடுப்போம். இதில் நீங்கள் நல்லாவே சாப்பிட்லாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பக்கத்தில் இருக்க 2 பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த பிரிட்ஜு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, இந்த பல்லு எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அவ்வளோ நாளைக்கு தான் அந்த பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜுன்றது ஆல்ரெடி ஒரு பல்லு நல்லா இல்லைன்னு எடுத்துட்டோம், இப்போ நல்லா இருக்க பல்லையும் நம்ம கரைக்கிறோம் அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே இது ஃபிக்ஸடாக நம்ம இம்ப்ளான்ட் அப்படி போகிறோம் அப்படின்னா இதோட மெயின் அட்வான்டேஜ் நம்ம சொல்கிற மாதிரி நல்லா கடித்து சாப்பிட்லாம். அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க பல்ல கரைக்கணுன்ற அவசியமே இல்லை, ஃபிக்ஸடாக நம்ம பல்லு கட்டிக்க முடியும். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு கேட்டால் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்ப்ளான்ட் போட்டோன்னா சில பேருக்கு நம்ம 3 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் கேப் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ நாள் நம்ம பல்லு இல்லாமல் இருந்துட்டோம், 3 மாதம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இம்ப்ளான்ட் போங்க. இல்லை எனக்கு இம்மீடியட்டாக பல்லு வேணும், பக்கத்தில் இருக்க பல்லு கரைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரிட்ஜு போய்க்கலாங்க. இதுக்கப்புறம் ஆப்ஷன் உங்கது, நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதை பற்றி எதுவும் டவுட்ஸ் இருக்குது, பல்லு கட்டணும், அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ இல்லை வந்து எக்ஸ்ரேவோ அனுப்புங்க. அதுக்கு எப்படி கட்டலாம், எவ்வளோ செலவாகும் எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம். தேங்க்யூ.